வரும்போது கயத்தாறு, பாப்பனப்பட்டு, எத்தனையோ ஊர் இருக்கு, பேரோட இருக்குது. இத்தனை ஊர்ல எத்தனை பேர் செத்தாங்க. எதுக்கு? நம்ம பசங்களுக்கு, இந்த பாட்டாளி சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், படிப்புல இடம் கிடைக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. ஆனா அது நடந்துதாமா? நம்ம இந்த ஊர்ல எத்தனை பேரு அரசு மருத்துவர்களா இருக்கிறாங்க? யாராவது இருக்காங்களா? இல்ல. எத்தனை பேரு போலீஸா இருக்கிறாங்க? இல்ல. போலீஸ் டிஐஜி, டிஜிபி, இல்ல தாசில்தார், கலெக்டர், யாரா ஒருத்தர். எல்லாம் அரசு வேலை. நான் கேக்குறது அரசு வேலை. அது எந்த வேலையா கூட எடுத்துட்டு போட்டோம். யாரா அரசு வேலையில யாரா இருக்காங்களா பணியில? ஆனா தியாகம் செய்தது இந்த ஊர். அரசு பணியில யாருமே இல்ல. அதுதான் உண்மை. அதற்காக தான் மறுபடியும் ஒரு இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணி 10% கேட்டுட்டு இருக்கோம். யாருக்கும் இல்ல. நம்மளுடைய எல்லாமே ஏழை மக்கள் தான். ஐயா எத்தனை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு தெரியுங்களா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காரு 20%. அதே போல மேற்படிப்புக்கு மருத்துவ மேற்படிப்புக்கு இடஒதுக்கீடு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் வாங்கி கொடுக்கிறாரு பட்டியலின சமூகத்துக்கும். இத மாதிரி ஏகப்பட்ட இடஒதுக்கீடுகளை ஏழை மக்கள் யாரா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, சகோதர சமுதாயமா இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா. ஆனா இதே ஊர்ல விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல்ல நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொல்லிட்டு இப்ப இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைங்க படிச்சாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்ப இடஒதுக்கீடு கொடுக்கலனா நம்ம பசங்க 50-60 மார்க் கஷ்டப்பட்டு வாங்குறாங்களே, அவங்களுக்கு படிப்பு பெரிய காலேஜ்ல இடம் எப்படி கிடைக்கும்? இல்ல வேலை எப்படி கிடைக்கும்? அரசு வேலை எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இடஒதுக்கீடு இருந்தாதான் கிடைக்கும். ஆனா அதை கொடுக்க யாருக்குமே மனசு வரல. பொய் சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் மனசு வைங்க. ஏன்னா ஏற்கனவே பொய் சொல்லி ஓட்டு வாங்கி போனவங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. இனிமேல அந்த பொய்க்கு மயங்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வருவாங்க போவாங்க. ஒரு வாரமா இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க விக்கிரவாண்டியில. எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஹோட்டலையும் புடிச்சிட்டாங்களாம். எதுக்கு? இந்த மக்களுக்கு மறுபடி சாராயத்தை கொடுப்போம். எத்தனை கடை ஓபன் பண்ணுவாங்க? எத்தனை காலேஜ் இருக்கு? ஒரு காலேஜ் கிடையாது. எத்தனை டாஸ்மாக் கடை இருக்கு? நிறைய இருக்கு. நிறைய டாஸ்மாக் கடை இருக்குது. எதுக்கு? நம்ம பசங்க எல்லாம் குடிக்கணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, குடிச்சு கம்முன்னு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போடணும். இதுக்காக தான் இதே மாதிரி நம்மள வச்சிருக்கிறாங்க. ஏழையாவே இருக்கட்டும், கஷ்டப்படட்டும்னு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த முறை நீங்க எல்லாம் மனசு வச்சு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், மாம்பழ சின்னம் வந்தாதான் கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும். 108 ஆம்புலன்ஸ் வருதா? இங்க இந்த சேரு சகதி ரோடு எது இருந்தாலும் வருதா? எப்ப போன் பண்ணாலும் வருதா? 23 வருஷத்துக்கு முன்னாடி 108 ஆம்புலன்ஸ் இருந்ததா? இல்லவே இல்ல. எப்படி அது வந்தது? மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அங்க மத்திய அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சரா டெல்லியில உக்காந்தாரு. கிராமத்து மக்களுக்கு போன் பண்ணா உடனே ஆம்புலன்ஸ் வரணும், 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு. வேற யாரா கொடுத்திருப்பாங்களா? அத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதாவது வேஷ்டி கொடுக்கலாமா, புடவை கொடுக்கலாமா? இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க, புடவை வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம என்ன கேக்குறோம்? என் பிள்ளைக்கு படிப்பு கொடுன்னு கேக்குறோம், வேலை கொடுன்னு கேக்குறோம். படிச்சு வேலைக்கு போட அவன் வாங்கி தரான் நமக்கு வேஷ்டி சேலை. இவங்க என்ன கொண்டு கொடுக்கறது? லாரியா இல்ல? அத மாதிரிதான். அதனால நம்ம என்ன சொல்றோம்? உங்களுக்கு கிராமப்புற மக்களுக்காக 108 ஆம்புலன்ஸ் விட்ட சின்னம் மாம்பழ சின்னம். நீங்க எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களாமா? சின்ன பசங்களுக்கு தெரியாது, பெரியவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்க ஊசி போடுவாங்களா? என்ன போடுவாங்க? முன்னாடி ஒரு ஊசி எடுத்துப்பாங்க, ஒரு தடியா இருக்கும். அந்த ஊசிய ஒருத்தருக்கு போடுவாங்க, அடுத்தது சுடு தண்ணியில போட்டு கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க, இன்னும் திருப்பி கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க. ஆனா இப்ப எப்படி? அந்த மாதிரி ஊசி யாரா போடுறாங்களா? ஒரு ஊசி போட்டா அந்த ஊசியை தூக்கி போட்டு புது ஊசி. அதை கொண்டு வந்தது யாரு? உங்க புள்ள, உங்க வீட்டு புள்ள. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல சேர்ந்த உங்க புள்ள மருத்துவர் அன்புமணி தான் அந்த ஊசியை கொண்டு வராரு. எதுக்கு? கிராமத்து மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும். உங்க மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசிய நம்ம குழந்தைக்கு போட்டா ஒட்டுருவோமா? சின்ன குழந்தை இருக்கு, யாருக்கா மலேரியா பேஷண்ட்டுக்கு ஊசி போடுறோம், அந்த ஊசியை கழுவி நம்ம பையனுக்கு போட்டா சும்மா இருப்போமா?
அந்த மலேரியா நம்ம குழந்தைக்கு வரும்னு பயப்படுவோம்ல. அதனாலதான் இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற அந்த மருத்துவம் கிராமத்துல இருக்கிற என்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு கிடைக்கணும், என் தம்பி தங்கைகள் கிடைக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு ஊசியை கொண்டு வந்தாரு. எதுக்கு? ஒரு முறை போட்டு ஒரு முறை அது போயிடும், அதுக்கு மேல உபயோகப்படுத்த முடியாது. இதெல்லாம் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். இதை தந்தது மாம்பழ சின்னம். எங்க வேணாலும் போய் தைரியமா சொல்லுங்க, மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் கிராமப்புற மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைச்சது. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் கிராமப்புற மக்களுக்கு படிப்பும் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றத அழுத்தமா சத்தமா சொல்லுங்க. இனிமேல் அவங்க பணம் கொடுக்க வருவாங்க, ஆட்சி அதிகாரத்தை உங்க மேல பயன்படுத்துவாங்க, உங்க மனச மாத்த பாப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துல இருக்கிற அத்தனை ஓட்டும் பிரிக்காம ஒற்றுமையா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கதாமா நாளைக்கு நம்மளால தைரியமா போய் 10% கேட்க முடியும், வேலை கேட்க முடியும், இடஒதுக்கீடு கேட்கலாம், வேலை வாய்ப்பு கேட்கலாம். இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? சரி ஏதா பணம் கொடுத்தா இந்த மக்கள் தான் ஓட்டு போடுதே, இதுக்கு எதுக்கு நம்ம வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பவர் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க தான் காட்டணும், நீங்க தான் சொல்லணும். நம்ம கிட்ட பவர் இருக்கு, நாங்க ஓட்டு போட்டு மாம்பழ எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறோம், அப்பதான் நம்மளால ஏதாவது கேட்க முடியும் இல்லையா? இல்லன்னா இன்னும் 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷன்லயும் ஏமாத்திடலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதாவது வேஷ்டி கொடுக்கலாம், புடவை கொடுக்கலாம், குவார்டர் கொடுக்கலாம், காசை கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நீங்க நல்ல முடிவெடுத்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு மாம்பழ எம்எல்ஏ உங்க அண்ணன் இருக்கிறாரு, எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு. இந்த ஒரு வாரம் உக்காந்து இருக்காங்களே 10 நாள், அடுத்த வாரம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்குதான் வந்து உங்க காலில் விழுவாங்க, உங்க வீட்டுல தட்டுவாங்க, வேணாம்னா கூட வந்து கொடுப்பாங்க. ஆனா அடுத்த வாரம் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவரு தான் இருப்பார். அதனால அவருக்கு தான் நீங்க மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. உங்க படிப்புங்க, உங்க பிள்ளைகளோட வருங்காலத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் படிப்புக்கும் மாம்பழ சின்னம் தான் உத்தரவாதம் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு மறக்காதீங்கம்மா, நமது சின்னம், நமது சின்னம் ஏழைகளின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான சின்னம். நன்றிமா, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு. மறக்காம ஒரு ஓட்டை கூட பிரிக்காம போடுங்க. பிரிச்சிட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, பிரிச்சு போட்டுறாதீங்கம்மா தயவு செய்து. நன்றிமா, நன்றி.